ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது. மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான். தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா? என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் நம்ம ஏற்றுக்கணும்? நமக்கு ஜாக்பாட் இருக்கா? என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை குறிப்பிடுத்துக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாம் அல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அன்பிற்குரிய மகர ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சார், இந்த பாலைவனத்தில் கடும் கோடையில் நடக்கக்கூடியவனுக்கு தான் சார் ஒரு நிழல், ஒரு மர நிழல் கிடைக்கிறதுடைய அருமை புரியும். மகர ராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. ஆனால் வாழ்க்கையில் அதிக சோதனைகளை சந்தித்தவங்க மகர ராசிக்காரங்க தான். சனி பகவானுடைய ராசி. நீங்கள் வாழ்க்கையில் போராடி 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 தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க. அந்த வெற்றி கூட இன்னும் பலருக்கு வந்து சேரல. ஏகப்பட்ட வருத்தத்தில் உட்காந்துருக்கீங்க. சார், வேலைக்கு போனால் வேலை கையை விட்டு போயிடுச்சு சார். சொந்தங்களையும் எங்களை ஏமாத்திடுச்சு சார். எங்கள் அப்பாவை, அவங்க கூட பிறந்தவர் எங்கள் சித்தப்பாவை ஏமாத்திட்டார் சார். இப்படி பல வரலாறுகள் உங்களை சுற்றி. அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள் இப்போ கிடைக்குது. 2026ஆம் ஆண்டில் என்ன ஒரு மாற்றம் நடக்க போதுங்க? அப்படி என்னங்க மாற்றம்? இறையருள் எங்கேருந்துங்க கிடைக்கும்? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சார். குரு பகவான் தான் சார் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்க. அந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சமடைகிறாருங்க. அடைஞ்சிட்டு போட்டுங்க, எங்களுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னா, அந்த குரு பகவான் நேரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சமடைய போறார். உச்சமடைந்தால் இந்த உலகத்துக்கே பல மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுப்பார். நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். இதுதான் நான் மிக முக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஆண்டு 3 ஜாக்பாட் மகர ராசிக்கு. அதில் 1 நல்ல வேலை கிடைச்சே தீரும். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, வேலை விட்டு போயிடுச்சு, வேலை பார்த்த இடத்துல வெளியே போக சொல்லிட்டாங்க, சரியான வேலை இல்லை, நீங்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருங்கள், குரு பகவானுடைய அருளினால் வாழ்க்கையில் உயரப் போறீங்க. நல்ல வேலை இந்த ஆண்டு கிடைச்சே தீரும். இது ஃபர்ஸ்ட் ஜாக்பாட். 2வது ஜாக்பாட், ஒருத்தருக்கு 90s பிறந்திருக்கிறீங்க, 90s கிட்ஸ். நீங்கள் இப்போல்லாம் ஜென்சிக்கே கல்யாணம் ஆகிக்கிட்டு இருக்கு. 90s கிட்ஸ் கவலைப்படுறாங்க பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆலையேங்கிறாங்க. அப்படிப்பட்ட 90s கிட்ஸுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஆயிரும். இது 2வது ஜாக்பாட். கல்யாணம் கூடி வருதுங்கிறது உங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டுங்க மகர ராசிக்காரங்களுக்கு.
மூணாவது நல்ல விஷயம், கல்விக்காகவோ வியாபாரத்துக்காகவோ ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். இந்த ஆண்டு பலருக்கு அது அமைய போது இது மூணாவது ஜாக்பாட். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டான வருஷம் இந்த வருஷம். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. நிறைய ஆசைப்படுவீங்க, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கு ஈடு கொடுக்க போகுது குரு பகவான். சம்பாதிக்கிற வழிமுறையை கொண்டு வந்து கொடுக்க போகுது. நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க. 2ல் ராகு இருக்கிற போது பல நேரம் எப்படியாவது சம்பாதிப்போயா அப்படின்னு தோணும். இப்படித்தான் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது, எப்படி வேணா சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணம் வரும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 6ல் குரு இருக்காரு. முதல்ல இருக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இப்போ இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டில் எச்சரிக்கையாக இருங்க. பலருக்கு இந்த ஆண்டு வேலை மாற்றம் ஏற்படும். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு மாறக்கூடிய அமைப்பு பலருக்கு இந்த ஆண்டு ஏற்படும். தொழில் ரீதியாக பெரிய வெற்றியை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. இந்த ஆண்டு நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு செய்யணும். மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்யணும். அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். பால் அபிஷேகம் செய்து வழிபடுகிற போது இந்த ஆண்டு முருகன் உங்களை காப்பாற்றுவான், வாழ்க்கையில் உயர்த்துவான். உன்னத வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். நம்முடைய ராசிக்குரிய பலன்களே நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, தங்கத்தின் விலை அதிகரிக்கும். இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்ற ஆண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை தொடும்னோம். 1,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கிராம் விலை 14,500லேருந்து 15,000 வரைக்கும் இந்த ஆண்டு போகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க. பாம்பே பகுதியில் இந்த ஆண்டு கனமான மழை, இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். குறிப்பாக சீனா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம், இந்தியாவது தாக்காது. இந்தியாவில் இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கன்னி ராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள், தெற்கு மாவட்டங்களில் ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும். நான் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை, மக்களுக்கு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களின் மனக்குமுறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம். இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம். அப்போ இது இந்த ஆண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் மலை சரிவுகள், பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. குரு பகவான் இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா. கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும், நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்கும், மிக நன்மைகளை தரும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. உங்களால் நேரம் வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க.
உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.